பல்வேறு நிகழ்வு நம்முடைய தொகுதி சார்ந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழா என்ற பல்வேறு நிகழ்வுகளை முடித்துவிட்டு இன்றைக்கு இந்த மேடையை நான் ஏறியிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு முன்பு உரையாற்றியவர்களெல்லாம் உறுதியாக நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகள், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய சாதனைகள், துணை முதலமைச்சருடைய பங்கீடு எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் இங்கே விழாவையாக எடுத்து சொல்லியிருப்பார்கள். அந்த இடத்தில் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக குறிப்பாக இந்த காட்டூர் பகுதி சார்ந்து வார்டு 36, 37, 38, 43 வரைக்கும் ஏறத்தாழ நிறைவேற்றப்பட்ட திட்டப்பணிகள் 2021 2025 வரைக்கும் நடந்த திட்டப்பணிகளை மட்டும் ஒரு சில திட்டப்பணிகளை மட்டும் இன்றைக்கு பட்டியலிட நான் ஆசைப்படுகின்றேன். சாலை அமைத்தல் மற்றும் சீரமைத்தல் ஏறத்தாழ 44.23 கோடி, நியாய விலைக்கடை கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் 1.05 கோடி, குடிநீர் வசதி மற்றும் மின்சார வசதி 1.15 கோடி, மழைநீர் வடிகால் வசதி மற்றும் சிறு பாலம் கட்டுதல் 7.02 கோடி, ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுதல் 1.15 கோடி, ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொது மருத்துவமனையாக தரம் உயர்த்துதல் 1.8 கோடி, பள்ளி கட்டிடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் 1.22 கோடி, மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் சுகாதார ஆய்வாளர் அலுவலகம் கட்டும் பணி 1.25 கோடி, மயானத்திற்கு தகன மேடை, காத்திருப்போர் கூடம், சுற்றுச்சுவர் மற்றும் குடிநீர் குழாய் அமைத்தல் 2.12 கோடி என்று அதன்படி கீழே பல்வேறு நிகழ்வுகள் உரக்கிடங்கு அமைத்தல் மற்றும் சீரமைத்தல், மண்டல அலுவலகம் கட்டிடம் சீரமைப்பு மற்றும் பராமரிப்பு, அங்கன்வாடி மையம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல், நாயகர் கருத்தடை மையம் கட்டுதல், நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் கருங்கல் தளம் அமைத்தல், கட்டிடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல், வாய்க்கால் தூர்வாரும் பணி மற்றும் சுற்றுச்சுவர் கட்டுதல், தாமரைக்குளம் சீரமைத்தல், குழந்தைகள் வளர்ச்சி மையம் கட்டுதல் மற்றும் பராமரிப்பு, விளையாட்டு பூங்கா பழுது மற்றும் பராமரிப்பு பணி, வேலி அமைத்தல், செக்ஷன் ஆபீஸ் மற்றும் NCC சென்டர் கட்டுமான பணிகள், பொது கழிப்பிடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல், உயர்மின் கோபுர விளக்கு அமைத்தல், பழுதடைந்த பாலங்களை சீரமைக்கும் பணி, தெரு விளக்கு அமைத்தல், கண்காணிப்பு கேமரா அமைத்தல், தளவாட பொருட்கள் வழங்குதல் என்று ஏறத்தாழ 36, 37, 38, 43 காட்டூர் பகுதி சார்ந்திருக்கின்ற வார்டுகளுக்கு இதுவரைக்கும் 67.82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் எல்லாம் நாம் செய்திருக்கின்றோம். பணிகள் செய்திருக்கின்றோம். அதனால் அதை நாங்கள் உங்களிடம் நினைவுபடுத்துகின்ற அந்த கடமையும் உரிமையும் எங்களுக்கு உண்டு என்பதை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 2016ஆம் ஆண்டு நான் முதலாக நான் திருவாரூர் தொகுதியில் நின்றும் பொழுது என் மனதில் நான் ஏற்றுக்கொண்ட ஒரு உறுதிமொழி ஒன்றே ஒன்றுதான். திருச்சி மாவட்டம் என்பது என்னுடைய சொந்த ஊர் என்று சொன்னால் இந்த திருவெரும்பூர் தொகுதி என்பது என்னுடைய சொந்த வீடு என்கின்ற எண்ணத்தை மனதில் வைத்து அன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் இல்லை என்று சொன்னாலும் ஒரு கவுன்சிலர் வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய கவுன்சிலர் என்று சொன்னால் வெறும் மாமன்றத்தை சார்ந்திருக்கின்ற வெறும் மாநகராட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு மாமன்ற உறுப்பினர் என்ற நிலை மட்டுமல்ல, அது ஒன்றிய கவுன்சிலராக இருந்தாலும் அது மாவட்ட கவுன்சிலராக இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் அனைத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் என்பது அந்த 2016 2021 ஆண்டு வரைக்கும் அதை நான் முழுமையாக நான் பெற்றிருக்கிறேன். அதன் பிறகுதான் 2021 எப்படி 2016 16,995 வாக்கு வித்தியாசம் நான் வெற்றி பெற்றோம், அதே போல 2021 உங்களுடைய பேர் ஆதரவோடு ஏறத்தாழ 49,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவனாக என்னுடைய பணிகளை குறிப்பாக இந்த காட்டூர் பகுதிக்கு மட்டும் என்ன செய்தேன் என்பதை நான் சொல்லியிருக்கின்றேன். அதற்காக முழுமையாக அனைத்தையுமே நிறைவேற்றி விட்டானா என்று சொன்னால் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்வது போல திராவிட மாடல் 2.0 அதையும் நிறைவேற்றி காட்டுவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை தெரிவிக்கக்கூடிய ஒரு மேடையாக இந்த மேடையை நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்றோம்? மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு வாக்கும் இவ்வளவு முக்கியம் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் அளித்த அந்த ஒவ்வொரு வாக்கு, அந்த ஒரு வாக்கு என்பதுதான் கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழ்நாடு 20 லட்சம் பிள்ளைகள் காலை உணவு மூலமா வயிறாக சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்க என்று சொன்னால் உங்களுடைய அந்த ஒரு ஓட்டுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் ஒரு ஓட்டுடைய மதிப்பு என்பது விடியல் பயணத்தின் மூலமாக இன்றைக்கு எங்களுடைய தாய்மார்கள்லாம் 2021 ஆட்சி பொறுப்புக்கு வந்தது பிறகு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கோட்டைக்கு சென்று போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணத்தினுடைய தாய்மார்களெல்லாம் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான ஆய்வறிக்கை என்பது என்ன தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற பெண்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும்
குறைந்தபட்சம் ஒரு 50,000 ரூபாய் மிச்சப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஆய்வறிக்கை. உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் என்பது இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக, தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக நம்ம வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க, பையன் என்று சொன்னால், பிள்ளை என்று சொன்னால், பெண் பிள்ளை என்று சொன்னால், கல்லூரிக்கு படிக்கும் பொழுது மாதம் 1000 ரூபாய் தருகின்ற அந்த திட்டத்தை இன்னைக்கு ஏறத்தாழ 12 லட்சம் பிள்ளைகள் அதன் மூலமாக பயன்பெறுகிறார்களே, அதுதான் உங்களுடைய வாக்கினுடைய மதிப்பு என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது. இப்படி உங்களுடைய வாக்கினுடைய மதிப்பை முழுமையாக அறிந்தவர்களாக நீங்கள் இருந்திட வேண்டும். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை முதலில் பகுத்தறிந்து பார்த்திட வேண்டும். யாருக்கு வாக்களிச்சா நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி முன்னேறுகிறது என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு பிறந்தநாள் கூட்டத்தில் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை வழங்கிட வேண்டும் என்று நம்முடைய பேச்சாளர்கள்லாம் வர சொல்லி உங்கள் முன்பு உரையாற்றுகின்ற இந்த நிலையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி என்று எடுக்கும் பொழுது இன்னைக்கு இரட்டை இலக்கு என்று நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட முத்தமிழ் கலைஞர் காலத்துக்கு பிறகு 11.19% இரட்டை இலக்கை தொட்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் நாம் வளர்ந்திருக்கும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சராக நம்பர் 1 ஸ்டேட் எதுன்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாடு தான். சொல்றது நாம் அல்ல, சொல்றது முரசொலி அல்ல, சொல்றது தினகரன் அல்ல, சொல்றது நமக்கு யாரெல்லாம் பணம் தராம இன்னும் நம்ம வஞ்சித்து இருக்காங்களோ அந்த ஒன்றிய அரசு. ஏன்னா அவங்களால அதை மறைக்க முடியாது, அறிக்கைன்னா அதை கொடுத்துதான் ஆகணும். அப்படி எல்லா விதத்திலும் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வறுமையை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, இப்படி அனைத்திலுமே இன்னைக்கு நம்ம நம்பர் 1 இருக்கோம். பார்த்தீங்களா, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னடா எப்படிதான் நம்ம இவங்களை வஞ்சித்தாலும், இவர் கேட்கக்கூடிய நிதியை நம்ம வழங்கவில்லை என்று சொன்னாலும், எப்படிதான் அவங்க நம்பர் 1 வருகிறார் என்று சொன்னால், அந்த நிர்வாக திறமையை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்தமிழ் கலைஞரிடம் பெற்றதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நாம் நம்பர் 1 தொடர்ந்து இன்னைக்கு அந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம இன்னைக்கு உரிமை தொகை மூலமாக மாதம் 1000 ரூபாய் தரும்பொழுது இதை கிட்டத்தட்ட யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க, யாரெல்லாம் கிண்டல் அடிச்சாங்களோ, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ, அவங்களை ஆளுகின்ற மாநிலத்தை ஏற்ற ஒரு 10 மாநிலத்தின் திட்டத்தை நீங்க அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுதான் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தினுடைய வெற்றி என்பதை நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம். இன்னைக்கு அதை இன்னொரு மிக குறிப்பா நாம் சொல்ல வேண்டியது, 1,13,00,000 பேருக்கு நம்ம வழங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு 17 லட்சம் பேருக்கு நாம் வழங்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1,30,00,000 சார்ந்திருக்கின்ற குடும்ப தலைவர்கள் நீ மாதம் 1000 ரூபாய் பெறுகிறான்னு சொல்றோம். பார்த்தீங்களா, இது முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது 1,13 இன்னைக்கு கூடுதலாக 17 சேர்த்து 1,30 நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனா நம்ம பார்த்து எந்தெந்த மாநிலமும் அதை கொண்டு வந்தாங்களோ அவங்க பணம் கொடுக்க தெரியாம, நிர்வாகிக்க பண்ண தெரியாம ஏறத்தாழ இதுவரைக்கும் கூடுதலாக 15 லட்சம் குடும்பத்துக்கு கொடுக்கறதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார், நம்முடைய மாநில முன்னேற்ற பாதைக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த உரிமை தொகையும் உயரும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மட்டுமல்ல, இன்னமும் யாருக்கு கொடுத்து சரியான முறையில் வழங்காமல் இருக்கிறார்களோ நீங்க மீண்டும் விண்ணப்பிங்க, அவங்களும் சேர்த்து நான் வழங்குவேன் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆக சொன்னதெல்லாம் நான் செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது 2021 வரும்பொழுது கஜன் அப்படியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2021 வந்ததுக்கு அடுத்த நாள்லேருந்தம்மா எல்லா தொழிற்சாலையும் இயங்க ஆரம்பிச்சிச்சு. 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, எல்லா ஸ்கூலையும் உடனே நம்ம தொடங்கணும். ஸ்கூலை எப்போ தொடங்க சொன்னால் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நவம்பர் மாசத்துல கொஞ்சம் ஸ்கூலில் தொடங்கணும். அதன் பிறகு 2022 ஜனவரி மாதத்துல முழுமையாக எல்லாருக்கும் இது ஸ்கூலுக்கே எப்படின்னா நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி நம்ம உயர்த்துறதுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படிப்பட்ட விதமான அந்த நிபுணர்கள் எல்லாம் வரவழைத்து அது சார்ந்து பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 வந்திருக்கிறது என்பதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். இது எல்லா முதலமைச்சராலும் முடியுமா என்று சொன்னால் யாராலையும் முடியாது. முத்தமிழர் கலைஞர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுனால நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது சாத்தியப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு முன்னேறி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ஸோ இங்கே வருகை தந்த நீங்க உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பல்வேறு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வர. அதனால தான் நான் ஒவ்வொரு கூட்டத்தில் பேசும்போது மறக்காமல் சொல்றது ஒண்ணு தான், பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சா, பொம்பளை பிள்ளை பிறந்தா கல்வி பாலை கொடுத்து கொண்டுடுங்கப்பான்னு சொன்ன காலம் போய் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கல்வி பாலை கொடுங்கள் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு. பாத்தீங்களா, கட்டின கணவன் கைவிட்டாலும் கொண்ட கல்வி அவனை கைவிடாது என்று அவர் ஆசைப்படுகிறார். அதனால பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சிருங்க அப்படி என்று நாங்கள் மெனக்கிறதுக்கு காரணம் அதுதான். நாளைக்கு அரசியல்வாதிகளாக இன்னைக்கு நீங்க நம்பிக்கை வச்சா அங்கே தொடர்ந்து வெற்றி பெற்றே இருக்க போறாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு என்று வரும்போது அது கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடிய அரசாங்கமாக எது இருக்கிறது என்பதை நீங்க உணர்ந்திட வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் சொல்றேன். நான் ஆக வீட்டில் நம்ம மாதம் 1000 ரூபாய் வாங்குறது பெருசு இல்லை. வீட்டில் நம்முடைய பிள்ளைங்க புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் வாங்குவது தான் பெருசு. நம்மளை உட்கார வச்சு சோறு போடக்கூடிய எதிர்காலம் யாருன்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க தான்.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது எது என்பதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய பெற்றவங்க ஒவ்வொருத்தருடைய கடமையாகத்தான் அதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ கூட்டங்கள்லாம் நான் பேசியிருக்கேன், பல்வேறு நிகழ்ச்சி நான் கலந்துருக்கேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சொல்லியிருக்கேன், உலகம் முழுவதும் நான் சென்றிருக்கேன், நான் பேசியிருக்கேன் என்று சொல்லும் பொழுது எனக்கான பெருமை. அங்கெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு முன்பு நின்று பேசுவேன், இங்கு மட்டும்தான் என் குடும்பத்துக்கு முன்பு நின்று நான் பேசுவேன் என்று சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு உங்கள் சார்ந்து ஒரு பிரச்சனை வருது சார், பட்டா பிரச்சனையா இருக்கு சார், சார் தண்ணி வர மாட்டேங்குது சார், கரண்ட் இல்லை சார், சார் சாக்கடையை கொஞ்சம் சுத்தம் பண்ண சொல்லுங்க சார்னா, அடுத்த நிமிஷம் எங்களுடைய கவுன்சிலர்ஸ் யாராக இருந்தாலும் எங்ககிட்ட வந்துடும். ஏன்னா அவங்களால முடியவில்லை என்று சொன்னால் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னிடம் வந்து சொல்லுவாங்க, அண்ணா இதை எங்ககிட்ட கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்கன்னு. அடுத்த நிமிஷம் அதிகாரம் எடுத்து சொன்னாங்க என்று சொன்னால் அங்கே வராங்க, அது உடனடியாக தங்களால் உடனடியாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய ஒரு அதிகாரிகளையும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு பல்வேறு திட்டத்தை நான் அடுக்கடுக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. இந்த திட்டம்லாம் செயல்படுவதற்கு யார் உந்து சக்தியாக இருக்கிறார், யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்துகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்கின்றோமோ நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் யார் என்று சொன்னால் அவர் தான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு அவர் இதோ தனி மனிதனுக்கான பாராட்டு கிடையாது, ஒரு மனுஷன் மட்டும் நல்லா வாழ்ந்ததுக்காக நம்ம பிறந்தநாள் கொண்டாடு, எல்லாத்துக்கும் தான் பிறந்தநாள் வருகின்றது. ஆனால் அந்த ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்களும் வாழ்வார்கள் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அவருடைய இந்த பிறந்த நாளை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் கொண்டாடி கொண்டோம். அப்படி கொண்டாடும் போது என்ன சொன்னார்னா, தயவுசெய்து அது வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இருந்துட வேண்டாம், அது மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நிகழ்வாக அது இருந்துவிட வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த அன்பு கட்டளை ஏற்றுதான் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் நீலமேகம் அவர்களாக இருந்தாலும் அவருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிற வட்டக்கழக செயலாளர்களும் சேர்ந்து இன்னைக்கு இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை இன்றைக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களாக இருந்தாலும், இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களாக இருந்தாலும், இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்தினுடைய எண்ணம் என்னவாக இருக்கின்றது, ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எண்ணம் என்னவாக இருக்கின்றது, எந்த எண்ணத்தை எல்லாம் இன்றைக்கு ஒரு திட்டமாக வடிவமைத்து அவர் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாம பகுத்தறிந்து பார்த்து சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். ஆக வருகை தந்திருக்கிற நீங்கள் தொடர்ந்து 2026 நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தொடர்ந்து அவருக்கான நல்ல ஆதரவை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி, உழைப்பது நாமாக இருப்போம், குதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.